ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கரகாட்ட கும்பல் வின் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் நடந்துட்டுருக்கு. செகண்ட் ரவுண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் வந்து 1 hour 7 minutes கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் போயிட்டுருக்காங்க நம்ம பார்ப்போம். இந்த நம்ம பார்வதி கமர்தீன் குரூப் இருக்குல்லையே, அதில் வந்து கமர்தீன் நடந்துட்டுருக்காரு. ஆதிரை நடுவில் நின்றுட்டுருக்காங்க. கனியக்கா வந்து செகண்ட்ஸை ஒரு கூட எக்ஸ்ட்ராவாக இது பண்ணுறதுக்காக கையில் தட்டி தட்டி கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே அமித்தும் கானா வினோத் அண்ணாவும் தான் அப்போதை பண்ண மாதிரி தான் இப்போயும் பண்ணுறாங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சேம் சபரியும் சுபிக்ஷாவும் தான். எல்லாம் ஃபுல் எப்போவுமே சபரி சுபிக்ஷாலாம் ஃபுல் டீம் ஒர்க் எல்லாமே எவ்வளோ டெடிக்கேஷன் போடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேயும் விக்ரமும் வந்து இங்கே வந்து கானா வினோத் அண்ணா அமித் எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்கள, அவங்கக்கிட்ட வந்து சிரிக்கிறதும் நக்கல் பண்ணுறதும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. திவ்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் எங்கள் டீமை போய் டிஸ்டர்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்னாலலாம் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. திவ்யா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். கானா வினோத் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இல்லை இப்படிலாம் இதெல்லாம் கேமா அப்படின்ட்டு அவர் சும்மா அப்படி தலையில் அடிக்கிறாரு. ஆனால் எஃப்ஜே பண்ணுறது பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப காமெடியாக இருக்குது. இப்படி பண்ணனா யாருக்காக இருந்தாலும் எரிச்சல் வரும். நான் டைம் கால்குலேஷன் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து பாவம் காதை பொத்திட்டு பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்ன டீஸ் பண்ணாங்க, நான் என்ன ஒரு காது பொத்திருக்கு இன்னொரு காது திறந்துருக்கு, அந்த காது வழி இன்னொன்று கேட்குறதுக்கா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் எரிச்சல் வரும். பட் இப்படி தான் அவங்க ஃபன் பண்ணி இரிட்டேட் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு கேம்னு பார்த்தாச்சுன்னா அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போனோன்னா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் எஃப்ஜேக்கும் விக்ரமுக்கும் என்ன அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, விக்ரம் வந்து இதே இது அவர்கிட்ட பண்ணா இப்படிலாம் பண்ண எனக்கு தெரியாதுங்க, சத்தியமாக நான் அப்படி வளரவே இல்லைங்க, எனக்கு அடுத்தவனை தூக்கி விட்டு தான் பழக்கம், எனக்கு இப்படி தாழ்த்தி பழக்கமே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவார். எஃப்ஜே அந்த மாதிரி டயலாக்லாம் அடிக்க மாட்டான். ஸோ எஃப்ஜே பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.